ஹலோ விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இட்லி தூள் அரைச்சிட்டு இன்றைக்கி நாளைக்கு ஆப்பம் போடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஆப்பத்துக்கெலாம் இப்போ ஈஸ்டெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த ஈஸ்டெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் இருக்குதுல்ல, தேங்காய் நாளைக்கு ஆப்பம் வேணுன்னா இன்றைக்கே இட்லி மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, தேங்காய் பாதி மூலி ஒரு ஒரு தேங்காயில் பாதி எடுத்து அதை நல்லா மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் அரைச்சி அந்த க்ரஷ் பண்ணதை மாவில் போட்டு நமக்கு தேவையான மாவை கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் போட்டு கரைச்சி வச்சுங்க. நைட்டு வச்சுட்டா காலையில் எடுத்து செய்கிறதுக்கு அப்போ சூப்பராக இருக்கும், நல்லா பஞ்சுமாக இருக்கும். அதேமாதிரி காலையில் எடுத்து நம்ம தேங்காய் உடைப்போம், தேங்காய் பாலுக்காக தேங்காய் உடைப்போம்ல, அந்த தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு வச்சுங்களா, அப்படியே ரியல் ஆப்பம் டேஸ்ட்டே வந்துடும். அதனால் நான் எப்பயுமே ஈஸ்டெல்லாம் கலக்கிறது இல்லைங்க, தேங்காய் பால் தான். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறேன். தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இட்லி மாவில் கலந்து வச்சுட்டோன்னு வச்சுங்களா, ஈஸியாகிடும் எனக்கு. நாளைக்கு சண்டே, அதனால் பசங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது தானே, எனக்கு அது ஒரு நாள் தானே ஆப்பம் கொடுக்க முடியும். சண்டே இன்றைக்கி சாட்டர்டேலாம் ஸ்கூல் ஆகிடுச்சு, அதனால் அப்போ கொடுக்க முடியல. சண்டே மட்டும்தான் ஆப்பம் கொடுக்க எனக்கு அது தோணும். காலையில் பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சாப்பிட்டுட்டு, பிள்ளைங்க சில பசங்க அப்படியே தூங்கிடுங்க பிள்ளைங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் பயங்க. அதனால் ஆப்பம் எப்பயுமே சண்டே தான் மோஸ்ட்டாக செய்வேன். பூரி பொங்கல்னால் டேஸில் செஞ்சுருவேன், என் ஒர்க்கிங் டேயில் செஞ்சுட்டு போயிடுவேன். நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னே ஒர்க்கிங் டேயில் பொங்கல் பூரின்னா என்ன, பசங்க ஆளுக்கு ஒரு பூரி தான் சாப்பிட போகிறாங்க, அதனால் அதெல்லாம் செஞ்சுருவேன். இப்போ ஆப்பத்துக்கு மட்டும் நான் இதேமாதிரி செஞ்சுருவேங்க. எனக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அரைச்சி அப்படியே இட்லி மாவு தேங்காய் அரைச்சி மாவில் கரைச்சி வச்சுருவேன். இப்போ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். கிச்சன் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, என்னுடைய கிச்சன். அக்கா கிச்சன் காட்டுங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கார் கிச்சன்கிட்ட ஒரே ஹார்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபேன் போட்டு ஒரு 3 years ஆகுது, ஆனால் நான் இதுவரை காட்டுறது இல்லை. சிம்னி ஃபேனு. அதேமாதிரி இங்கே ஜிக்கின் பக்கத்தில் ஜாமானை கழுவி அடுக்கி வைக்கிறதுக்கு, அதுவும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு ரேடியோவும் வச்சுருப்பாரு. தெரியுதா ரேடியோ? ஓகே. எனக்கு மார்னிங் டியூட்டிக்குன்னா அப்படின்னு வச்சுங்க, மார்னிங் டியூட்டின்னா கொஞ்சம் நேரத்தில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது ஆகும். காலை டிஃபனு, மதியம் லன்ச்சு, அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக ஆகிடுங்க. 1.5 மணி நேரம் ஆகிடும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் ஆப்பத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.